நம்மிடம் உள்ள சொத்து. அன்பார்ந்தவர்களே, 2 நண்பர்கள் பல ஆண்டுகள் பிறகு சந்தித்துக் கொண்டார்கள். அதிலே ஒருவர் மிகவும் ஏழையாக இருந்தார். இருவரும் மகிழ்ச்சியுடன் பல மணி நேரம் தங்கள் வாழ்க்கையில் நடந்தது பற்றி பேசிக் கொண்டனர். பின்னர் இருவரும் தூங்க ஆரம்பித்தனர். ஏழையாயிருக்கும் தம் நண்பர் மீது பரிவு கொண்ட மற்றொரு நண்பர் தூங்கும் போது தமது நண்பருக்கு தெரியாமல் அவரது பையில் ஒரு விலை உயர்ந்த வைரக்கல்லை வைத்தார். காலையில் எழுந்ததும் இருவரும் விடை பெற்றுக் கொண்டு பிரிந்து சென்றனர். ஏழ்மை நிலையில் இருந்த நண்பர் தொடர்ந்து ஏழ்மையிலேயே வாழ்ந்து வந்தார். ஏறக்குறைய ஓராண்டு கழித்து மீண்டும் இருவரும் சந்தித்த போது தம் நண்பர் இன்னும் ஏழ்மையிலேயே இருப்பதை கண்டு வருந்தியவர், நண்பா, உன்னுடைய பையில் நான் வைத்த வைரக்கல்லை இன்னும் பார்க்கவில்லையா என்று கேட்க அவரும் இல்லை என்று பதில் அளித்தார். அன்பார்ந்தவர்களே, நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறை வாக்குரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டு ஆற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கம் மூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முக மலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள இறை வசனங்கள். கடவுளால் ஆசீர்வதிக்கப்படாத மனிதர் எவருமே இல்லை. கடவுள் நமக்கு அளித்துள்ள கொடைகளை, திறமைகளை நன்கு பயன்படுத்தி வாழ்வோம். பிறரும் அவர்களது கொடைகளையும் திறமைகளையும் கண்டுபிடித்து நல் வாழ்வு வாழ உதவுவோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.